நாம் பார்த்துட்டு இருக்கிறது 2 முக்கியமான காம்ப்ளெக்ஸு. ஓகேவா? உங்களுக்காக அகைன் சொல்கிறேன். நம்ம 2 விஷயத்தோட ஹிஸ்ட்ரி பார்க்குறோம். ஒன்று வந்து ரைட்ஸோட ஹிஸ்ட்ரி பார்க்குறோம். அது கூடவே ஸ்டேட்டோட ஹிஸ்ட்ரியும் பார்க்குறோம். ரொம்ப காலத்துக்கு முன்னாடி சர்ச் அந்த டைம்லாம் இண்டிவிஜுவலுக்கு ரைட்ஸ் இருந்துச்சா, சொசைட்டிக்கு ரைட்ஸ் இருந்துச்சா? ரொம்ப காலத்துக்கு முன்னாடி சொசைட்டி தான். அதாவது ஒரு இண்டிவிஜுவல் தனக்கு பிடிச்ச மாதிரி லைஃப் வாழ முடியாது. சிம்பிளாக சொல்லுவாங்கன்னா இண்டிவிஜுவல் லிபர்ட்டிஸ் சப்மர்ஜ்ட் இன் தி சொசைட்டி சொல்லுவாங்க. சொசைட்டின்ற பெரிய விஷயத்துக்குள்ளே யார் கிடையாது? இண்டிவிஜுவல் குரூப் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், சொசைட்டியோட ரெப்ரஸன்ட் யார்? சர்ச். சொசைட்டியோட ரெப்ரஸன்ட் சர்ச். நம்ம சர்ச் என்ன சொல்லுதோ யார் சொல்கிற மாதிரி, சொசைட்டி சொல்கிற மாதிரி எல்லாரும் கேட்டாகும். ஓகே, அப்போ என்ன ரைட்ஸ் கிடையாது? இண்டிவிஜுவல் ரைட்ஸ் கிடையாது. எந்த ஊரில் இது? யூரோப்பில். இதுதான் எங்கேயும், இதுதான் இந்தியாவிலுமே ரொம்ப காலம் முன்னாடி பார்த்தோன்னா என்ன கிடையாது? இண்டிவிஜுவல் ரைட்ஸு கிடையாது, சொசைட்டி ரைட்ஸ் தான் உண்டு. சொசைட்டி என்ன சொல்லுதோ அதை கேட்கணும். அங்கே சர்ச் இருக்குது, இங்கே இருக்குது ரிலிஜன் இருக்குது, எல்லாம் ஒன்று தான். ஓகே, இது புரிஞ்சா உங்களுக்கு? எஸ். இண்டிவிஜுவல்லாம் சும்மா சொசைட்டிக்கு ஒரு ரூல்ஸ் போட்டுக்கணும், சொசைட்டி சொல்கிறத கேட்கணும். யூரோப்லேயும் அப்படி தான், இந்தியாவில் அப்படி தான். ஓகேவா? இப்போ சரி பண்ணணும் தானே? எதை சரி பண்ணணும்? சொசைட்டியோட பவரை கம்மியாக்கிட்டு இண்டிவிஜுவலுக்கு பவர் தரணும். கரெக்டாக? ஸோ மக்கள் போராடுறாங்க, நிறைய என்ன வருது, நிறைய அறிவான ஐடியாஸ்லாம் வருது. சொசைட்டியை விட இண்டிவிஜுவல் ரைட்ஸ் தான் முக்கியம் அப்படின்னு மக்கள் வந்து பேச 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 அதுதான் அந்த கண்ட்ரியோட நடக்குது, ரூல்ஸாக மாறுது. இப்போ யாருக்கு வருது அதிகமாக? லிபர்ட்டி வருது. ஓகேவா? இண்டிவிஜுவல் ரைட்ஸ் பற்றி பேசினா என்னது? லிபர்ட்டி. ஓகேவா? அப்படியே அர்த்தம் லிபரல் அர்த்தம். வாட் இஸ் லிபரல்? நான் ஃப்ரீயாக இருந்துப்பேன், லிபரல். இதை ஃபாலோ பண்ணுற கண்ட்ரி என்னது? யூஎஸ், அமெரிக்கா. அங்கே இருக்கிற ஐடியா என்னது? லிபரலிசம். என்ன சொல்கிற புரிஞ்சா? உலகத்தில் இப்போ இருக்கிற முக்கியமான ஐடியாலஜி எதுனா லிபரலிசம். லிபரலிசம் ஆரம்பிச்சது எங்கன்னா எங்கே ஆரம்பிச்சிருக்கு? இந்த சர்ச்சை வந்து ஃபுல் கண்ட்ரோல் வச்சிருக்கு, சொசைட்டி ஃபுல் கண்ட்ரோல் இருக்குது, அதை பிரேக் பண்ணணும், இண்டிவிஜுவலுக்கு ரைட்ஸ் தரணும், இண்டிவிஜுவலுக்கு லிபர்ட்டி தரணும். இந்த லிபர்ட்டி தானே இருக்குது, லிபரலிசமாக இருக்குது. ஓகேவா? இதுக்கப்புறம் நான் கிளாஸில் லிபரலிசம் பேசணும்னா வரணும், இண்டிவிஜுவல் லிபர்ட்டினா வரணும். ஓகே, இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் ஒரு இண்டிவிஜுவலுக்கு ரைட்ஸ் கிடைச்சிச்சா? ரைட்ஸ் சொல்லலாம், என்னன்னு சொல்லலாம்? லிபர்ட்டின்னு சொல்லலாமா? என்ன ரைட்ஸ் கிடைச்சிச்சு? அவருக்கு பிடிச்ச லைஃப் வாழலாம், அவருக்கு பிடிச்ச சாப்பாடு சாப்பிடலாம், அவருக்கு பிடிச்ச வேலை செய்யலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அது கிடையாது. ஃபர்ஸ்ட் யார் சொல்ல கேட்கணும்? எஸ். எந்த கண்ட்ரியில் இந்த ஐடியாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களோ அந்த கண்ட்ரி லிபரலிஸ்ட் கண்ட்ரி. இந்த ஐடியாவுக்கு பேர் என்னது? லிபரலிசம். இதில் ஒரு நெகட்டிவ் இருக்குது. எல்லாம் உடஞ்சிச்சு தானே? என்ன உடஞ்சிடுச்சு? ஃபர்ஸ்ட் பார்த்த ஞாபகம் இருக்கா? நான் ஒரு ட்ராயிங் வரைஞ்ச ஞாபகம் இருக்கா? ஹியூமன் இஸ் ஏ சோஷியல் அனிமல். எல்லாம் ஒன்றா தான் சேர்ந்து வாழணும். அப்போ தான் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வாழணும்னா ரூல்ஸ் தேவை. ரூல்ஸ் இருந்தால் தான் பீஸ்ஃபுல்லாக வாழ முடியும் பார்த்தோம். இப்போ உடனே என்ன பண்ணிட்டாங்க? ஆப்போசிட்டாக வச்சுட்டாங்க. ரூல்ஸே தேவையில்லை, எல்லா இண்டிவிஜுவலும் ஃப்ரீயாக வாழலாம்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன வரும்? என்ன ப்ராப்ளம் வரும் தான் கொஸ்டின். ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் அப்படி விட்டுட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன வரும்னா இன்இக்வாலிட்டி வந்துடும். கரெக்டாக? இன்இக்வாலிட்டி வரும். சில பேரால் நிறைய சம்பாதிக்க முடியும், சில பேர் என்ன பண்ணலாம், ஒரு 100 பேர் வேலை வாங்க முடியும். ஸோ லிபரலிசம் உருவாகி ஒரு 100 வருஷம் 50 வருஷம் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா இண்டஸ்ட்ரீஸ்லாம் வருது. என்ன வருது? இண்டஸ்ட்ரி யாரோட கண்ட்ரோல் இருக்கும்? ஒரு ஆள் கண்ட்ரோல் இருக்கும். அவன் ஒரு இண்டஸ்ட்ரி உருவாக்கிட்டான், அந்த மக்கள் ஒர்க் பண்ணுவாங்க. ஓகேவா? ஒர்க் பண்ண ஆகுது, ப்ராப்ளம் வருது, எக்ஸ்ப்ளாய்டேஷன் வருது, இன்இக்வாலிட்டி வருது. இது புரிஞ்சா? இண்டிவிஜுவலிசம், லிபரலிசம் அது பாசிட்டிவ். பட் ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகுது? நெகட்டிவ் ஆகுது. என்ன ஆகுது? சில மக்களுக்கு ப்ராப்ளம் ஆகுது. இது சரி பண்ணணும். ஓகேவா? எந்த அளவுக்கு இண்டிவிஜுவல் ரைட்ஸ் முக்கியமோ அதே அளவுக்கு இந்த பீப்புள் ரைட்ஸும் முக்கியம். எந்த ரைட்ஸ் முக்கியம்? ஒர்க் பண்ணுறாங்கல்ல, எஸ், அவங்களோட வெல்ஃபேர் முக்கியம். ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சா? சொன்னது புரிஞ்சா? இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறாங்களே, ஒர்க் பண்ணுற லேபர்ஸ்க்கு 2 ப்ராப்ளம் வரும். என்ன ப்ராப்ளம் வரும்? அதிகமாக வேலை வாங்குவாங்கல்ல, எஸ். அப்போது ஒரு ஆளை மட்டும் நம்ம அதிகமாக வேலை வாங்குறோம்னா அங்கே என்ன கிடையாது? ஈக்குவாலிட்டி இல்லை தானே? அப்போது சோஷியலி அவன் டவுன் ஆகிட்டான். இன்னொன்று எக்கனாமியாகவும் ப்ராப்ளம் இருக்கும், எக்கனாமிக் இன்இக்வாலிட்டி. என்ன சொல்கிற புரிஞ்சா? லிபரலிசம் இருக்குது, அதில் ஒரு நெகட்டிவ் வர வாய்ப்பு இருக்குது. சில சில இண்டிவிஜுவல் என்ன பண்ணலாம்? ஒரு குறிப்பிட்ட மக்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலாம். எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலாம்? சோஷியலாகவும் பண்ணலாம், எக்கனாமிக்காக பண்ணலாம். சோஷியல் அர்த்தம் நீ ஒரு 10 வருஷம் கூட தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம், சம்பளத்தை கம்மியாக கொடுக்கலாம். சோஷியலி அவனோட ஸ்டாண்டர்ட் ஆகிடும், குறைஞ்சிரும். என்ன சொல்ல புரிஞ்சா? அந்த சமூகத்தில் அவனை பார்க்க என்ன பண்ணுவாங்க? டவுனாக பார்ப்பாங்க. டவுனும் வரும், சம்பளம் எப்படி இருக்கும்? கம்மியாக இருக்கும். எஸ், ஜெண்டர் இன்இக்வாலிட்டி வரும். ஜெண்டரில் ஒரு சோஷியல் ஒரு மெக்கானிக் வருமா? சோஷியலில் வரும். சம்பளம் கம்மியாக கொடுத்தாங்கன்னா எக்கனாமிக் வந்துடும். ஆனால் சோஷியல் தான் வரும். அவங்க ஏன் கம்மியாக தராங்க? கேர்ளாக இருக்கிறதுனால சோஷியல் இன்இக்வாலிட்டி. ஓகேவா? ஓகே. ஒரு இண்டிவிஜுவலுக்கு ரைட்ஸ் கிடைச்சதா? எப்போ கிடைச்சது? 17th century அப்புறம் கிடைச்சதா? அதனால என்ன உருவாகுது? இன்இக்வாலிட்டி உருவாகுதா? அப்போது இண்டிவிஜுவல் ரைட்ஸு பத்தாது, இன்னும் எக்ஸ்ட்ரா சோஷியல் அண்ட் எக்கனாமிக்கல் ரைட்ஸும் தேவை. என்ன தேவை? சமூகத்தில் ஈக்குவாலிட்டி வேணும், பொருளாதாரத்தில் ஈக்குவாலிட்டி வேணும், அதுக்கு ஒரு உரிமைகள் வேணும். ஓகேவா? ஒரு கம்பெனி வச்சுக்கலாம். இந்த கம்பெனிக்காரன் அவனுக்கு இண்டிவிஜுவல் ரைட்ஸ் கிடைச்சதுக்கப்புறம் கம்பெனி வைக்கிறான், நிறைய பேர் வேலைக்கு வைக்கிறான், இந்த மக்கள்லாம் கஷ்டப்படுறாங்க. ஓகேவா?
இந்த மக்கள்லாம் ஒன்றா சேர்ந்து போராடி தான் இண்டிவிஜுவல் ரைட்ஸ் தான் கொடுத்தீங்க, எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை, என்னோட சமூகம் எப்படி இருக்குது, வீக்காக இருக்குது, போராட்டம் பண்ணுறாங்க, எங்களுக்கு எந்த உரிமை வேணும்னு கேட்குறாங்க. இவங்க ஒத்துப்பாங்களா? ஒத்துக்க மாட்டாங்க. அவங்க என்ன பாயிண்ட் சொல்லுவாங்க, சோஷியல் ரைட்ஸ் இந்த ரைட்ஸ்லாம் முக்கியம் கிடையாது, இண்டிவிஜுவல் ரைட்ஸ் தான் முக்கியம், லிபரலிசம் தான் முக்கியம். என்ன ரைட்ஸ் முக்கியம்? லிபரல்ஸ் தான் முக்கியம். இண்டிவிஜுவலாக யார் வேறு என்ன ஒர்க் பண்ணால் பண்ணிக்கலாம், நீங்கள் வேறு என்ன பண்ணிக்கங்க, தனியாக ஒர்க் பண்ணி இம்ப்ரூவ் ஆகிக்கங்க, அப்படி தானே பேசுவாங்க. நான் கொஸ்டின் கேட்குறேன், இண்டிவிஜுவல் ரைட்ஸ் முக்கியமா? முக்கியம்தான். ஃபஸ்ட்டு அது முக்கியமாக இருந்துச்சு. அப்புறம் என்ன ஆகுது, அது மட்டும் பத்தாது, இன்னும் ரைட்ஸ் தேவை. என்ன ரைட்ஸ் தேவை? சொசைட்டல் ரைட்ஸ், சோஷியல் ரைட்ஸ் தேவை. என்ன அர்த்தம்? சோஷியலி எனக்கு என்ன இன்னிக்குள்ள கூடாது, எக்கனாமிக் ரைட்ஸும் தேவை. இண்டிவிஜுவல் ரைட்ஸை பேசினா அது லிபரலிசம், இந்த ரைட்ஸை பேசினா சோஷியலிசம். ஓகேவா? இந்த கம்பெனிக்காரங்க இதை அக்செப்ட் பண்ணிப்பாங்களா? என்ன ரீசன்? ஏன்னா இப்போ இவங்க இந்த ரைட்ஸ் கொடுத்துட்டா இவங்க ப்ராஃபிட்னா ஆகும், குறைஞ்சிரும். ஓகேவா? இந்த லிபரலிசம் என்ன ஆயிடுச்சுன்னா கேபிட்டலிசம் ஆயிடுச்சு. இன்னும் புரிஞ்சா? அதாவது இண்டிவிஜுவல் என்ன வேணா பண்ணிக்கலாம். அப்போ என்ன ஆகுதுன்னா எந்த இண்டிவிஜுவல் கிட்ட காசு இருக்கோ, கேபிட்டல் இருக்கோ, அவங்க மட்டும் ஈஸியாக வளர மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த லிபரலிசம் சில பேருக்கு யூஸ்ஃபுல் ஆயிடுச்சு. சில பேர் யார்கிட்ட கேபிட்டல் இருக்கோ அவங்களால மட்டும் டெவலப் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ கேபிட்டலிசம் செம்ம ஸ்ட்ராங் ஆயிடுச்சு எங்க யூஎஸ்ஏ. ஓகே, அப்போ இந்த லிபரலிசம் எது தான் மக்கள் போராட்டம் என்ன பண்ணுறாங்கன்னா, இல்லை இண்டிவிஜுவல்னால எங்களுக்கு யூஸ் கிடையாது, இண்டிவிஜுவலிஸ்னால எங்களுக்கு என்ன ரைட்ஸ் வேணும், சோஷியல் ரைட்ஸ் வேணும். இந்த ரைட்ஸ் யார் கொடுப்பா? இந்த ரைட்ஸ் வேணும் கேட்குறாங்க, யார் கொடுப்பா? கவர்மெண்ட் கொடுப்பாங்க. நாம் பார்த்துட்டு இருக்கிறது ரெண்டு முக்கியமான காம்ப்ளெக்ஸு. ஓகேவா? உங்களுக்காக அகைன் சொல்கிறேன், நம்ம ரெண்டு விஷயத்தோட ஹிஸ்ட்ரி பார்க்குறோம். ஒன்று ரைட்ஸோட ஹிஸ்ட்ரி பார்க்குறோம், அது கூடவே ஸ்டேட்டோட ஹிஸ்ட்ரியும் பார்க்குறோம். ஓகே, ஸ்டேட் என்னது? கவர்மெண்ட். ஃபஸ்ட்டு ரைட்ஸ் சோஷியல் ரைட்ஸாக இருந்துச்சு, அது வேறு என்ன பண்ணியாச்சு, இண்டிவிஜுவல் ரைட்ஸாக பண்ணிடுச்சு. ஒரு கண்ட்ரியில் இண்டிவிஜுவல் ரைட்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா ஸ்டேட்டுக்கு பவர் இருக்கும், நீங்கள் சொல்லுங்கள். அப்போது எப்போ அந்த 17th செஞ்சுரி இருக்குல்ல, 17th செஞ்சுரி அப்போது இண்டிவிஜுவல் ரைட்ஸ் செம்ம ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அப்போ எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா, கவர்மெண்ட் இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸ்டேட் ரைட்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இதுக்கு பேர் லேசஸ் ஃபேர் மாடல் சொல்லுவாங்க. அப்படின்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் தனக்கு பிடிச்ச வேலையை பண்ணிக்கலாம், ஸ்டேட் என்ன பண்ணாது, உள்ளே வராது, நீங்கள் என்ன வாழ்ந்துக்கலாம் சொல்லிட்டாங்க. அது எவல்யூஷன் என்ன ஆகுது, இந்த இண்டிவிஜுவலிசம் லிபரலிசம் என்ன மாறிடுச்சு, கேபிட்டலிசம் மாறிடுச்சு. கேபிட்டலிசம் வர்றதுனால நிறைய பேர் என்ன ஆகுது, எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுறாங்க. அப்போ என்ன கேட்குறாங்க, இந்த ரைட்ஸ் பத்தாது, என்ன ரைட்ஸ் தேவை, சோஷியல் அண்ட் எக்கனாமிக் ரைட்ஸ் தேவை, அதாவது சோஷியலிசம் தேவைன்னு சொல்கிறாங்க. இது தர வேண்டியது யார்? கவர்மெண்ட். ஆனால் கவர்மெண்ட் எப்படி இருக்குது, இன்டர்ஃபியர் பண்ணாமல் இருக்குது. ஸோ மறுபடியும் கவர்மெண்ட் என்ன ஆகுதுன்னா, ஸ்டேட் என்ன எவ்வளோ ஆகுது, எவ்வளோ ஆகிட்டு இல்லை, ஸ்டேட் என்ன பண்ணலாம், இன்டர்ஃபியர் பண்ணலாம். ஸ்டேட் என்ன பண்ணலாம், அதாவது வெல்ஃபேர் பண்ணலாம். ஸோ மறுபடியும் ஸ்டேட் என்ன பண்ணுதுன்னா, எஸ் எக்கனாமிக்குள்ள இன்டர்ஃபியர் பண்ணுது. இன்டர்ஃபியர் பண்ணி இந்த மக்களுக்கு ஈக்குவல் பே, ஈக்குவல் ஒர்க்கு, லாங் ஒர்க் அவர் தேவையில்லை, எல்லாமே தருது. லாஜிக் புரிஞ்சா? இந்த எவல்யூஷன் ஹிஸ்ட்ரி புரிஞ்சா உனக்கு ஃபஸ்ட்டு? இது தான் ஓகே, இதான் சொல்ல வந்தேன். இப்போ கடைசியாக ஸ்டேட்டுக்கு ரைட்ஸ் இருக்கா இல்லையா? இருக்குது. என்ன ரீசன்? எந்த ஊரில் மக்கள் அதிகமாக சோஷியல் ரைட்ஸும் எக்கனாமிக் ரைட்ஸ் கேட்குறாங்களோ அது கண்டிப்பாக மக்கள் கவர்மெண்ட் என்ன பண்ணி ஆகணும், இன்டர் பண்ணி ஆகணும். ஓகே, ஆனால் இது யாருக்கு பிடிக்காது, கேபிட்டலிஸ்ட் பிடிக்காதா? எஸ். என்ன பாயிண்ட் சொல்ல வரேன்னா கவனிங்க. நான் சொல்லாத பாயிண்ட் என்னன்னா, இந்த இண்டிவிஜுவல் ரைட்ஸ் இருக்குல்ல, அது கதையை பார்த்தோம். இண்டிவிஜுவலுக்கு என்ன ரைட்ஸ்னு பார்க்குறது தான் கான்ஸ்டியூஷனில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருப்பாங்க. ஓகேவா? இது ஒர்க் அவுட் ஆகாது. என்ன தேவை, கவர்மெண்ட் நிறைய ஹெல்ப் பண்ணணும், நிறைய விஷயங்களை பண்ணணும். அது அதுதான் டிபிஎஸ்பி. இது புரிஞ்சா உங்களுக்கு? டிபிஎஸ்பியோட பர்பஸ் என்னது, சோஷியல் ரைட்ஸ் தர்றது, எக்கனாமிக் ரைட்ஸ் தர்றது. எஸ், இதோட எவல்யூஷன் தான் இது. ஓகேவா? இது ரெண்டுமே எங்கே இருக்குது, இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இருக்குது. இது ஃபஸ்ட்டு புரிஞ்சா? ஓகே, மறுபடியும் வேறு சொல்கிறேன். வருது தூக்கமே, தூக்கம் வருது, வருது தூக்கமே, தூக்கம் வருது. வேணாம், இப்போ சொல்ல போகிறது தான் இந்தியாவோட மோஸ்ட் யூனிக். நான் ஆல்ரெடி என்ன யூனிக் சொல்லிட்டேன், ஆனால் இது தெரிஞ்சுக்க வேண்டியது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இந்த கிளாஸோட மெயின் பாயிண்டே தான். இண்டிவிஜுவலிசம் ரைட்ஸ் தேவை, லிபரலிசம் தேவை அப்படின்னு பேசப்பட்ட டைம் 17th செஞ்சுரி. அடுத்த ஒரு 200 வருஷமாக கஷ்டப்பட்டது யார்? லேபர்ஸ். கரெக்டாக? லேபர்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஒர்க் பண்ணுறாங்க. எல்லாருக்குமே இண்டிவிஜுவல் ரைட்ஸ்லாம் கிடைக்கல, ஃப்ரீடம் கிடைக்கல. ஓகே, 20th செஞ்சுரியில் ஒரு 1979 நினைக்கிறேன், அந்த டைமில் ஃபர்ஸ்ட் டைம் ரஷ்யாவில் ரெவல்யூஷன் வருது, ரஷ்யன் ரெவல்யூஷன். இந்த ரெவல்யூஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, லிபரலிசம் ஒர்க் அவுட் ஆகாது, ஒரு கண்ட்ரி டெவலப் பண்ணுறதுக்கு, மக்களை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன தேவை, சோஷியலிசம் தேவைன்னு சொல்லிட்டு அந்த கண்ட்ரியில், இந்த கண்ட்ரியில் ரஷ்யாவில் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்த்தோம்ல, இண்டிவிஜுவலிசம், இது இருந்தால் என்னாகும், எக்ஸ்பெக்ட் பண்ணப்படும். அப்போ இதை ஃபாலோ பண்ண தேவையில்லை, இதை ஃபாலோ பண்ணால் போதும், சோஷியலிசம் ஃபாலோ பண்ணால் போதும். அவங்க கான்ஸ்டியூஷனில் ஒரு கவர்மெண்ட் சொசைட்டி எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், மக்களுக்கு எக்கனாமி எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், அந்த பாயிண்ட்ஸ் தான் இருக்கும். மீனிங் புரிஞ்சா? என்ன சொன்ன புரிஞ்சா? எஸ். அடுத்த நாளே வரல, இண்டிவிஜுவல் ரைட்ஸ் ஃபஸ்ட் வந்துச்சு. ஒரு 200 வருஷமாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. லிபரலிசம் வந்துச்சு, கேபிட்டலிசம் வந்துச்சு, எக்ஸ்பிளைன் பண்ணப்படுறாங்க. எப்படி சரி பண்ணலான்னு போராடுறாங்க. அப்போ ஐடியா கிடைக்குது,
இண்டிவிஜுவல் ரைட்ஸ் தான் ப்ராப்ளமாக இருக்குது, அது வேணாம். ஸ்டேட்டுக்கு பவர் கொடுத்து ஸ்டேட் என்ன பண்ணலாம், யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு ஈக்குவல் பவர் தரலாம். அப்போ அதுக்கு பேர் என்னது, சோஷியல் பேஸ்ட் இருக்கா, ஆனால் சோஷியலிசம். அது சொன்னது யார், ரஷ்யா. அப்போ இந்த கண்ட்ரிக்கு எது பிடிக்காது, லிபரலிசம் பிடிக்காது. அப்போ அவங்க கான்ஸ்டியூஷன் எது அதிகமாக இருக்கும், சோஷியலிசம் தான் இருக்கும். அதாவது டிபிஎஸ்பி தான் அதிகமாக இருக்கும். வாட் இஸ் சோஷியலிசம், சோஷியல் ஈக்குவாலிட்டி, எக்கனாமிக் ஈக்குவாலிட்டி. மீனிங் புரிஞ்சா, எல்லா லேபர்ஸும் ஒரு சரி சமம் தான், எல்லாருக்கும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணணும், சம்பளம் கொடுக்கணும், அவங்களோட லேபருக்கு ஏற்ற மாதிரி காசு கொடுத்துரும், எக்ஸ்பிரஷன் கூடாது. சோஷியல் ஈக்குவாலிட்டி, எக்கனாமிக் ஈக்குவாலிட்டி. இவங்க பேசுறது என்னது, இண்டிவிஜுவல் ஈக்குவாலிட்டி. ஓகேவா, லிபரல் சொல்லலாம். இதுக்கு பேர் என்ன சொல்லலாம், இதுக்கு சிம்பிளாக எப்படி சொல்லலாம், சோஷியல் அண்ட் எக்கனாமிக் ரைட்ஸ். இதுக்கு பேர் சோஷியல் அண்ட் எக்கனாமிக் ரைட்ஸ். இதுக்கு பேர் வந்து சிவில் ரைட்ஸ், சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ். ஓகே, புரிஞ்சா. நம்ம வந்து 2 ஜென்ரேஷன் ஆஃப் ரைட்ஸ் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் ரைட்ஸ் எது வந்துச்சுன்னா இண்டிவிஜுவல் ரைட்ஸ். அதுக்கு இன்னொரு பேர் வந்து சிவில் ரைட்ஸ், பொலிட்டிக்கல் ரைட்ஸ். வாட் இஸ் சிவில் ரைட்ஸ், எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நான் வந்து இண்டிவிஜுவல் லைஃப் வாழ முடியும், எனக்கு பிடிச்ச வேலை செய்ய முடியும், எனக்கு பிடிச்ச கவர்மெண்ட் நானே சூஸ் பண்ண முடியும். சிவில் ரைட்ஸ், பொலிட்டிக்கல் ரைட்ஸ். ஓகேவா, அது எவ்வளோ ஆகி ஒரு இண்டிவிஜுவல் நல்லா வாழணும்னா சிவில் ரைட்ஸ் மட்டும் பத்தாது, ஓட்டு போகிற உரிமை தனியாக அது மட்டும் லிபர்ட்டி பத்தாது, கூடவே சோஷியல் ரைட்ஸும் தேவை, ஈக்குவல் ரைட்ஸும் தேவை. இது செகண்ட் ஜென்ரேஷன் ஆஃப் ரைட்ஸ். ரைட்ஸ் என்ன இருக்குது, எவ்வளோ இருக்குது. ஓகே, கவனிக்கிறீங்களா, நம்பலாமா. நம்ம இண்டிவிஜுவலுக்கு ரைட்ஸ் பற்றி பேசினா சிவில் ரைட்ஸ். ஓகே, நாம் எப்படி கவர்மெண்ட்டை உருவாக்கலாம்னு பேசினா பொலிட்டிக்கல் ரைட்ஸ். நமக்கு கவர்மெண்ட் எப்படி சொசைட்டியை இம்ப்ரூவ் பண்ணு கேட்டால் சோஷியல் ரைட்ஸ். நமக்கு எப்படி வந்து கவர்மெண்ட் பொருளாதாரமாக ஹெல்ப் பண்ணி கேட்டால் எக்கனாமிக் ரைட்ஸ். 100 நாள் வேலை திட்டம் இருக்குல்ல, 100 நாள் வேலை திட்டம் எக்ஸாம்பிள் ஆஃப் எக்கனாமிக் ரைட்ஸ். எக்கனாமிக் ரைட்ஸ், சோஷியல் ரைட்ஸ் எக்ஸாம்பிள் எக்கனாமிக் ரைட்ஸ் தான். 2 வெல்ஃபேர் இருக்குது, சோஷியல் வெல்ஃபேர் இருக்குது, எக்கனாமிக் வெல்ஃபேர் இருக்குது. அப்போ சோஷியலுக்கு எக்ஸாம் சொல்லுங்கள். சோஷியல் ஈக்குவாலிட்டி எக்ஸாம்பிள் தான் ரிசர்வேஷன் வச்சுக்கலாம். சொல்லாத பாயிண்ட் என்னன்னா, ரஷ்யாவில் இருக்கிறது சோஷியலிசம். அப்போ ரஷ்யாவோட கான்ஸ்டியூஷனில் அதிகமாக இருக்கும் சோஷியல் டெமோக்ரஸி தான் இருக்கும், சோஷியல் டெமோக்ரஸி இருக்கும், டிபிஎஸ்பி தான் இருக்கும். இப்போ அவங்களுக்கு எது பிடிக்காது, சிவில் ரைட்ஸ் பிடிக்காது, யூஎஸோட கான்ஸ்டியூஷனில் இருக்கிற இண்டிவிஜுவல் ரைட்ஸ் பிடிக்காது. கரெக்டாக, 2 ஆப்போசிட். இது ஃபஸ்ட்டு புரிஞ்சா உங்களுக்கு. எஸ், ஒரு 2 இயருக்கு முன்னாடி இதே கிளாஸ் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகேவா, அப்போ சொன்ன பாயிண்ட் என்னென்னா, ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், இண்டிவிஜுவல் ரைட்ஸ் இஸ் ஆப்போசிட் டு சோஷியல் ரைட்ஸ், எக்கனாமிக் ரைட்ஸ். கரெக்டாக, இது இதெல்லாம் சொன்னது வரைக்கும் இது யூஎஸ்ஏ, ரஷ்யா. எஸ், அம்பேத்கரோட அச்சீவ்மெண்ட் இதுதான். அவர் என்ன பண்ணுறாருன்னா, இது 2 ஆப்போசிட் கிடையாது, இது 2 ஒன்று தான் சொல்கிறாரு. இது ஒன்றா சேர்த்தது தான் அம்பேத்கரோட யூனிக் இன்சைட். இந்தியா கான்ஸ்டியூஷன் என்ன பண்ணுறாருன்னா, எந்த அளவுக்கு இண்டிவிஜுவல் லிபர்ட்டி முக்கியமோ அதே அளவுக்கு சோஷியல் ஈக்குவாலிட்டி முக்கியம், எக்கனாமிக் ஈக்குவாலிட்டி முக்கியம்னு சொல்கிறார். அதுக்கு புரிஞ்சா. அப்போ நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இண்டிவிஜுவலிசத்துக்கு தான் அதிகமான பவர், இண்டிவிஜுவலிசத்துக்கு சம அதிகம் பவர். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குது, அது வயலேட் ஆச்சுன்னா கோர்ட்டுக்கு போயிடலாம். அட் த சேம் டைம் கவர்மெண்ட்டுக்கு அதிகமான பவர் எதில் இருக்குது, டிபிஎஸ்பியில் இருக்குது. இண்டிவிஜுவலுக்கு அதிகமான பவரை ஃபண்டமெண்டல்ஸில் கொடுத்துட்டு டிபிஎஸ்பியில் யாருக்கு அதிக பவர், ஸ்டேட்டுக்கு அதிகமான பவர் கொடுத்துட்டு சோஷியல் ஈக்குவாலிட்டி, எக்கனாமிக் ஈக்குவாலிட்டி என்ன பண்ணுறாங்க, இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. ஓகேவா, அப்போது இந்தியன் கான்ஸ்டியூஷன் எப்போ வருது, 1950s. ஓகேவா, 20th century. அம்பேத்கர் இந்த கான்ஸ்டியூஷன் உருவாக்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் உலகம் முழுக்க நினைச்சிருந்தாங்கன்னா இண்டிவிஜுவலிசம் வேறு, அது லிபரலிசம் வேறு, சோஷியலிசம் வேறு. ஒரு கண்ட்ரி லிபரலிசத்தை ஃபாலோ பண்ணால் சோஷியலிசமாக இருக்காது, ஒரு கண்ட்ரி சோஷியலிசத்தை ஃபாலோ பண்ணால் லிபரலிசம் இருக்காது. அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, லிபரலிசமும் சோஷியலிசமும் ரெண்டுமே பீப்புளுக்கு முக்கியம், ரெண்டுமே ஆட் பண்ணிடணும். இண்டிவிஜுவல் லிபர்ட்டி எந்த அளவுக்கு முக்கியமோ ஸ்டேட் வெல்ஃபேர் பண்ணுறது முக்கியம் ஆட் பண்ணிட்டார். இதுதான் யூனிக். ஓகேவா, அப்போ சொல்லுங்களேன், ஃபர்ஸ்ட் நல்ல. அப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் டிபிஎஸ்பி ஆப்போசிட்டா இல்லை ஆர்கானிக்கா? ஆர்கானிக். அது இப்போ வந்து அப்டேட். லாஸ்ட் பாலிட்டி கிளாஸில் பார்க்கும்போது எப்படி பார்த்துருப்போம் நம்ம, கவனிங்களேன். டிபிஎஸ்பியும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் 2 பேரும் கான்ஃப்ளிக்ட்டு. ஏன்னா இது இண்டிவிஜுவல் ரைட்ஸு, இது பீப்புள் ரைட்ஸு. இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது கஷ்டமாக இருக்குன்னு பார்ப்போம். அப்படி கிடையாது, இது 2ம் இருந்தால் மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகணும்னு சொல்லிட்டாங்க. ஃபண்டமெண்டல் ரைட் இஸ் ஆர்கானிக் வித் ஆர்கானிக் என்னென்னா ஆர்டிகல் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர்டிகல் சொல்லுங்கள், அதாவது ஆர்டிகல் 14 வச்சுக்கலாம், ரைட் டு ஈக்குவாலிட்டி. ஓகே, இந்த ரைட் ஈக்குவாலிட்டியை இன்னும் சூப்பராக உருவாக்கணும்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டிரான்ஸ்ஜெண்டருக்கு என்ன பண்ண போகிறோம், நம்ம ஒரு ஈக்குவாலிட்டி தரம் ட்ரை பண்ணுறோம். எப்படி தர முடியும், டிபிஎஸ்பி பாயிண்ட் இருக்குது, டிரான்ஸ்ஜெண்டர்ஸை இம்ப்ரூவ் பண்ணலான்னு பாயிண்ட் இருக்குது. அந்த பாயிண்ட்டை யூஸ் பண்ணுறது வழியே என்ன பண்ணலாம், ஒரு லா உருவாக்கலாம். அந்த லா என்ன பண்ணுது, ஆர்டிகல் 14 இம்ப்ரூவ் பண்ணுது. இப்படி புரிஞ்சா, டிபிஎஸ்பி ஒரு பாயிண்ட் இருக்குன்னு இருக்குது, எல்லா கேர்ள்ஸையும் இம்ப்ரூவ் பண்ணால் பாயிண்ட் இருக்கா, அந்த பிரின்சிபலை வச்சுக்கிட்டு கவர்மெண்ட் என்ன பண்ணலாம், ஒரு சட்டம் போட முடியும். அந்த சட்டம் என்ன பண்ணுது, ஆர்டிகல் 14 என்ன சொல்லுது, ரைட் ஈக்குவாலிட்டி சொல்லுதா, அது இம்ப்ரூவ் தானே பண்ணுது. அப்போ இதில் எந்த இதில் எவ்வளோ இந்த டிபிஎஸ்பியில் எந்த அளவுக்கு பாயிண்ட்ஸை பார்த்து கவர்மெண்ட் ரூல் போடுதோ எல்லா ரூல்ஸுமே ஓரளவுக்கு என்ன பண்ணுது, ஃபண்டமெண்டல் ரைட்ஸை இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்குது. அப்படின்னு அர்த்தம் ஆர்கானிக் லிங்கிங் அர்த்தம். ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி பார்த்தோம்னா, டிபிஎஸ்பியில் கை வச்சாலே இண்டிவிஜுவல் ரைட்ஸ் ஆகும்,
டிஸ்டர்ப் ஆகும் ஃபர்ஸ்ட் பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் கிளாஸ் அதான் ஸ்டார்ட் பண்ணேன் நான். அப்படி கிடையாது. ஸோ லாஸ்ட் ஒரு 100 வருஷமா அம்பேத்கர் வந்து ஒரு கோட் சொன்னார். ஓகேவா? அந்த கோட்டோட மீனிங்கே நமக்கு இந்த எதாவது புரிஞ்சிருக்கு. அம்பேத்கரோட ஃபேமஸ் கோட் எல்லாரும் இதை பேசுவாங்க. அம்பேத்கரை சொல்லியிருக்காருன்னா லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி இதுதான் வந்து முக்கியம் பேசுவார். இதை வந்து அவர் வந்து பிரெஞ்சு ரெவல்யூஷன்ல இருந்து எடுத்துக்கிட்டார். ஓகேவா? அவர் எதுக்கு சொல்லியிருக்காருன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷனில் லிபர்ட்டி இருக்குது, ஏன் இருக்குது, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குது. ஈக்குவாலிட்டி என்னது? எக்கனாமிக் ஈக்குவாலிட்டி எல்லாம் இருக்குது. டிபிஎஸ்பியில் இருக்குது. ஃப்ராட்டர்னிட்டி அர்த்தம் சோஷியல் ஈக்குவாலிட்டி. எல்லா ரிலீஜனும் ஒன்று, எல்லா ஹிந்துஸ் முஸ்லீம்ஸ் மைனாரிட்டிஸ்லாம் ஒன்று. இதை தான் இந்த கான்ஸ்டியூஷனில் கொடுத்துருக்காருன்னு சொல்கிறாங்க. அதுக்கு புரிஞ்சாது இல்லை திரும்பி நான் சொல்லட்டுமா? நீ சொல்கிறேன். இப்போ நான் சொன்ன திரும்பி புரியணும்னா உங்களை இதுக்கு மீனிங் தெரியணும். சோஷியல் ஈக்குவாலிட்டி என்னது? நீங்கள் வந்து எஸ்டின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு கவர்மெண்ட் வந்து ஒரு வேலை போட்டு தருது, உங்களுக்கு சம்பளம் கிடைக்குது. ஒரு அளவுக்கு எக்கனாமிக் ஈக்குவாலிட்டி அச்சீவ் பண்ணியாச்சு. சம்பளம் தரதுனால கண்டிப்பாக என்ன வராது, உங்களுக்கு சோஷியல் ஈக்குவாலிட்டி வரணும் அவசியம் கிடையாது. ஏன்னா கேஸ்ட் இருக்கு. அதே கவர்மெண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் இந்த கேஸ்ட்டை அபாலிஷ் பண்ணுறதுக்கு அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்த வச்சுக்கலாம். எப்படி? எல்லாரும் அண்ணன் தம்பிங்க, இன்இக்வாலிட்டி கிடையாது, எல்லா மக்களும் ஒரே மக்கள், அதுக்கெல்லாம் ஸ்கீம்ஸ் போட்டு கல்ச்சரலாக டெவலப் பண்ணாங்கன்னா அது என்னது? சோஷியல் ஈக்குவாலிட்டி உருவாக்குதா? எஸ். அதுக்கு பிறகு ஃப்ராட்டர்னிட்டி. ஃப்ராட்டர்னிட்டி நடத்தும் அண்ணன் தம்பியாக வாடுறது, சகோதரத்துவம் சொல்லுவாங்க. சகோதரத்துவம். ஓகே. அம்பேத்கரோட இன்சைட் என்ன கான்ஸ்டியூஷன்னா லிபர்ட்டி இஸ் லிபரலிசம் டேக்கன் ஃப்ரம் யூஎஸோட லிபரலிசம், லிபர்ட்டி இந்தியன் பீப்புளுக்கு முக்கியம். ஏன்னா இண்டிவிஜுவல் தான் என்ன பண்ணுறாங்க, சொசைட்டி இண்டிவிஜுவல் டிஸ்டர்ப் பண்ணியிருக்காங்க, கேஸ்ட் எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுது. அதெல்லாம் பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸில். அப்போது லிபர்ட்டி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இது ஆட் பண்ணியாச்சு கான்ஸ்டியூஷனில். ரெண்டாவது, இந்த இண்டிவிஜுவல் மார்ஜினலாக இருக்கார். மார்ஜினல் அர்த்தம் லோ கேஸ்ட்டாக இருக்கார். அப்போ அவர் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணணும்? எக்கனாமியாகவும் ஹெல்ப் பண்ணணும், சோஷியலாக ஹெல்ப் பண்ணணும். எஸ். அப்போ ரஷ்யா கிட்ட போகிறார். ரஷ்யா கிட்ட போயிட்டு எக்கனாமிக் ஈக்குவாலிட்டியை எடுத்துக்கிறார். பிரெஞ்சு ரெவல்யூஷன் ஃப்ராட்டர்னிட்டி, சகோதரத்துவம் உருவாக்கணும். ஓகேவா? ஸோ அம்பேத்கர் வந்து லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி சொல்கிறாருன்னா என்ன சொல்கிறாரு? லிபர்ட்டி மீன்ஸ் இந்தியாவுக்கான அடிப்படை உரிமைகள். ஈக்குவாலிட்டி மீன்ஸ் யார் உருவாக்கணும்? டிபிஎஸ்பியில் ஸ்டேட் உருவாக்கணும். ஃப்ராட்டர்னிட்டி என்ன சொன்னால் மைனாரிட்டி இருக்காங்களே, மைனாரிட்டிஸையும் இம்ப்ரூவ் பண்ணணும். அது என்ன பண்ணுறாரு? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லே ஆர்டிகல் 29, 30 இருக்குல்ல, அதையும் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? புரிஞ்சா உங்களுக்கு? எஸ். என்ன சொல்கிறாருன்னா லிபரலிசமும் சோஷியலிசமும் இட் இஸ் நாட் ஆப்போசிட், இட் இஸ் ட்ரினிட்டி சொல்கிறாரு. ட்ரினிட்டி ஒன்றா இருக்க முடியும். அந்த ரெண்டுத்தையும் ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா இப்படி சொல்லலாம் சொல்லிட்டார். லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி. இப்போ சொல்லலாமா? ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் டிபிஎஸ்பியும் கான்ஃப்ளிக்டா ஆர்கானிக். இப்போ அகைன் இன்னொன்று எழுதுறேன். மூணாவது என்ன காவியா? இது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், இது டிபிஎஸ்பி, இது வந்து டியூட்டி. ஓகேவா? முட்டாளவங்க தான் அறிவாளவங்க. இதுக்கு முன்னாடி சொல்லுங்கள், இங்கிலீஷில் நான் சொல்கிறேன், தமிழ் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறீங்களா? ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், கடமைகள். யாருக்கான கடமைகள்? எஸ். இண்டிவிஜுவல் வச்சுக்கலாம், பீப்புள் வச்சுக்கலாம். கடமைகள். இது கடமை, இது உரிமை. இது என்ன எருமை, இது யாரு? அரசு. எஸ். டிபிஎஸ்பியோட மெயின் எய்ம் என்ன? சோஷியல் ஈக்குவாலிட்டி உருவாக்கணும், எக்கனாமிக் ஈக்குவாலிட்டி உருவாக்கணும். இந்தியாவில் கேஸ்ட் இருக்குது. கேஸ்ட் இருக்கும்போது சோஷியல் ஈக்குவாலிட்டி உருவாக்க முடியுமா? உருவாக்க முடியாது. அப்போ என்ன பண்ணி ஆகணும்னா லிஸ்ட் ஆஃப் கடமை கொடுக்கணும். இந்த கடமைகள் எல்லாரும் ஃபாலோ பண்ணணும். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஓகேவா? இப்போ இந்தியாவில் அடிப்படை உரிமை ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா எது ஸ்ட்ராங்காக இருக்கணும்? என்ன சொல்ல புரிஞ்சா காவியா? ஆர்டிகல் 14 அது ரைட் ஈக்குவாலிட்டி. நாம் கேட்குறோம், நாம யார்? உரிமை கேட்குறோம். யார்ட்டு கேட்குறோம்? ஸ்டேட்டுக்கிட்ட இருந்து கேட்குறோம், மக்கள்கிட்ட கேட்குறோம். அந்த உரிமை கிடைக்கணும்னா எல்லா மக்களுக்கும் சில என்ன பண்ணணும்? சில கடமை கொடுத்து ஃபாலோ பண்ண சொல்லணும். ஓகேவா? இந்த மூணு ஃபஸ்ட் தனித்தனியாக பார்த்தாங்க. இந்த மூணுக்குமே லிங்க் இருக்குது. ஸோ ஃபண்டமெண்டல் நம்ம ஒரு இண்டிவிஜுவலான அடிப்படை உரிமை ஸ்ட்ராங் பண்ணணும்னா டிபிஎஸ்பி ஸ்ட்ராங்காக இருக்கணும், டியூட்டி ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஆனால் இந்தியாவில் அடிப்படை கடமைகள் இருக்குது, என்ன கிடையாது? என்ஃபோர்ஸ் கிடையாது. என்ஃபோர்ஸ்னா அது கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணலன்னா கேஸ் போட்டுடலாம் முடியாது. ஆனால் அடிப்படை உரிமை வேலை ஆயிடுச்சுன்னா கேஸ் போட்டுடலாம். ஓகே? இப்போ சொல்லுங்களேன், ஃபியூச்சரில் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை வந்து என்ஃபோர்ஸ் பண்ணலாமா? கூடாதா? பண்ணலாம். ஸோ மாறலாம். ஓகே? ஏன்னா இந்த கடமையெல்லாம் என்ஃபோர்ஸ் பண்ணாதான் ஃபியூச்சரில் ஆகலாம், அடிப்படை உரிமை ஸ்ட்ராங்காக இருக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மூணுமே கான்ஃப்ளிக்ட் கிடையாது. மூணும் ஒன்று. எஸ், இன்டர்லிங்க்டு.